தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அரசு ஜவுளித்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 அரசு பதவியான இளநிலை உதவியாளர் உட்பட உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 22,000 90,000 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 28,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பர்மனண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 24 வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி தான். ஓகேங்களா? அதாவது பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் போஸ்ட்டு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் ஜூலை 24 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் அஃபீஷியல் லாங்குவேஜில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியில் ஹிந்தி எடுத்து படிச்சிருக்கணும். 50% மார்க் வச்சுருக்கணும். அந்த டிகிரியில் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாகவும் எடுத்து படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 32 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஇயில் ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது எம்சிஏ அல்லது எம்பிஏ அல்லது பிஜிடிஎம் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். 50% மார்க் வச்சுருக்கணும். 1 இயர் ரெலவென்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனியில் மார்க்கெட்டிங்கில் 8 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ இன் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டோ அல்லது எம்பிஏல அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அக்கௌண்ட்ஸில் 8 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். சிஏ அல்லது சிஎம்ஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவில் 50 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி அதாவது பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 50% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 45% மார்க் வச்சுருந்தாலே நீங்கள் எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸில் 50 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸ் முடிச்சிருக்கணும். அதாவது பிகாம் டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். 50% மார்க் வச்சுருக்கணும். அதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரினா 45% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே ஜென்ரல் கேட்டகரியில் 30 வேக்கன்சிஸ் இருக்குது. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். மார்க்கை பொறுத்த வரைக்கும் 50% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி 45% மார்க் வச்சுருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 32 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்டிங்ஸுமே 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? வேக்கன்சிஸ் எல்லாமே இங்கே கம்யூனிட்டி வாரியாக உங்களுக்கு டீட்டெயில்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்டாக அதை செக் பண்ணி பார்த்துட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்க ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள்.
சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்த போஸ்ட்டுக்கு 40,000 1,40,000 வரைக்கும் இருக்கும். அதேமாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போஸ்ட்டுக்கும் 40,000 1,40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனியில் மார்க்கெட்டிங் அக்கௌண்ட்ஸ் இந்த 2 கேட்டகரி போஸ்ட்டுக்குமே 30,000 1,20,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக் பே தான். ஓகேங்களா? இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸோடு சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மாதம் 55,000 ரூபாய் இனிஷியல் சேலரியாகவே கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபாய் மினிமம் சேலரி இருக்கும். ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜென்ரல் கேட்டகரி இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் 22,000 90,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியை 28,000 30,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்களுக்கு ப்ராபஷன் பீரியட்னு ஒன்று இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மந்த்ஸ் உங்களுக்கு ப்ராபஷன் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலேருந்து ஃபஸ்ட்டு 12 மாதங்கள் அதை ப்ராபஷன் பீரியடாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. அந்த ப்ராபஷன் பீரியட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பர்மனெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. ஓகேங்களா? அதாவது நீங்கள் SC STயாக இருந்தால் 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. PWD கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 10 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் PWD கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் இன்டிமேஷன் சார்ஜஸ் 500 ருபீஸும் GST பார்த்தீங்கன்னா 18% 90 ருபீஸ் சேர்த்து இவங்க மட்டும் 590 ருபீஸ் அதாவது 590 ரூபாய் நீங்கள் ஃபீஸாக பெய்ட் பண்ணணும். இவங்களை தொடுத்த மற்றவங்க ஜென்ரல் கேட்டகரி EWS OBC இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ரூபாய், இன்டிமேஷன் சார்ஜஸ் 500 ரூபாய், GST 270 சேர்த்து மொத்தம் 1770 ரூபாய் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியமே நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்ங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி அடுத்தடுத்து அந்த நோட்டிஃபிகேஷன் அகெயின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப வேலிடான மெயில் ஐடி மொபைல் நம்பர் தரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து மெயில் ஐடி அண்ட் SMS இது மூலமாக உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட்டோடு தான் இது. உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வேணும். அதேமாதிரி ஸ்கேன் பண்ண சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸு. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. எக்ஸாமினேஷன் சிட்டி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நீங்கள் இதோட எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 எல்லாமே படித்து பார்த்துட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் பார்த்திங்கன்னா UR EWS OBCக்கு 40% மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. SC ST PWD கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 35% மார்க் எடுத்தாலே நீங்கள் குவாலிஃபை பண்ண மாதிரி. ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ் அலாட் பண்ணுவாங்க. இங்கே சொல்லியிருக்க இந்த மார்க் வந்து பாஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இங்கே அந்த CBT எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 120 அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸ் எல்லாம் டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே சிலபஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் இருக்கும். ஓகேங்களா? அங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண வில்லிங்க இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.